வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செப்பிய நாவை செவ்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருப்புகழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கு எது கேட்டாலும் இந்த ஒரு திருப்புகழ் படித்தோன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது உண்மைதாங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூடவே சேர்ந்து பயணிக்கிற ஒன்று அப்படின்னா நம்ம செஞ்ச கர்ம வினைகள் தாங்க. அது நல்ல வினைகளாகவும் இருக்கலாம், தீய வினைகளாகவும் இருக்கலாம். தீய வினைகள் அப்படின்னு சொன்னோம்னா தெரிஞ்சே நம்ம யாருக்குமே எந்த தீங்குமே பண்ண போகிறது இல்லைங்க. தெரியாமல் பண்ணாலும் தப்பு தான். அப்படி நம்ம பண்ண தீய கர்மானால் நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உண்டாயிருக்குங்க. அது நோயினால் நமக்கு அந்த கர்மா தீரலாம், இல்லை பணப்பிரச்சனைனால நமக்கு அந்த கர்மா தீரலாம், இல்லை நம்ம ரொம்ப நாள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருப்போம், அது நடக்காமலும் போகலாம். இப்படிப்பட்ட கர்ம வினைகளை அடியோட ஒழிக்கிறதுக்காகத்தாங்க ஒரு திருப்புகழ் இருக்குது. அந்த திருப்புகழை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே முக்கியமான திருப்புகழ்ங்க. அதனால வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வயலூர் திருப்புகழ் 904. என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டீர் வீடு, என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை, என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார். கண்ணார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிர்த பதம் தந்த கோவே, கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ கண்ணாடியில் தடம் கண்டவேலா, மண்ணான தக்கனை முன்னால் முடித்தலை வன்வாளியிற் கொளும் அங்கரூபன், மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதவி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே. இப்போ இந்த திருப்புகளோட விளக்கத்தை பார்த்துடலாங்க. ஒரு திருப்புகழ் படிக்கிறோம் அப்படின்னா அதோட முழு அர்த்தத்தையும் தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நமக்கு முழு நம்பிக்கையும் கிடைக்குங்க. என் செயலால் நான் இவ்வுலகில் பிறப்பதற்கும் என் திறத்தால் நான் இறப்பதற்கும் என் எண்ணத்தால் நான் துதிப்பதற்கும் என் கண் கொண்டு மற்றவரை நான் அழைப்பதற்கும் என் செயலால் என் கால் கொண்டு நான் நடப்பதற்கும் என் திறன் கொண்டு நான் ஓரிடத்தில் இருப்பதற்கும் மாதர் வீடு இவற்றை நான் இன்புற்று சுகிப்பதற்கும் வேண்டுதல் வேண்டாமை காரணமாக நான் நலிவுற்று மெலிவதற்கும் இது போதும் என அலுப்புடன் நான் சலிப்பு அடைவதற்கும் வினையின் வசமாக வரும் நோய்களை நான் பொசுக்குவதற்கும் பல நினைவுகளையும் நான் இங்கு நினைப்பதற்கும் இன்பத் துன்பங்களை நான் தாங்கிக் கொள்வதற்கும் இங்கே நான் யார்? எனக்கு என்ன சுதந்திரம் உண்டு? என் நெஞ்சக் கல்லிலிருந்து நார் உரிப்பது போல கசிய செய்த அரசே, செவிக்கு நல்ல அமுதம் போன்ற உபதேச மொழியை எனக்கு அருளிச் செய்த அரசனே, உன்னை கற்றறியார் மனதில் தங்காத மனத்தோனே, கண்ணாடி போல் தெளிவான தடாகத்தை வேலால் கண்டவனே, அரசனாக விளங்கிய தச பிரஜாபதியை முன்னொரு நாள் அவனது கிரீடம் அணிந்த தலையை கொடிய அம்பால் கொய்த பொன் போன்ற மேனியுடைய சிவபிரானுக்கு குருராஜனே, குரத்தி வள்ளியின் தலைவனே, வயலூரின் அரசனே, பிரம்மன் திருமால் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் ஒப்பற்ற தலைவனே. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட கர்ம வினைகள்னால தான் நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம்ம செஞ்ச கர்மாக்கள்னால தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த திருப்புகழில் சொல்கிறாங்க. நம்ம எந்த கடவுளை வணங்கிக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலும் இந்த கடவுளை கும்பிட்டதே வேஸ்ட்டு, அவர் தான் இந்த கஷ்டத்தில் எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம செஞ்ச நல்ல தீய வினைகளுக்கு ஏற்ப தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே இருக்குமே தவிர்த்து
நம்ம கும்பிடுற கடவுள் வந்து நம்மளுக்கு உதவி தான் செய்வாரே தவிர்த்து நமக்கு கஷ்டத்த குடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாரு. நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குமோ, அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திருப்புகழ் சொல்லுதுங்க. அதுதான் "என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும்" அப்படின்னு சொல்ற இந்த திருப்புகழ் வந்து விளக்கி சொல்லுதுங்க. இந்த திருப்புகழ் படிக்க படிக்க நம்மளோட கர்ம வினைகள் அனைத்தும் குறைஞ்சுக்கிட்டே வருங்க. எது நடந்தாலும் அது என்னால தான் நடக்குது அப்படிங்கிற புரிதல் வருங்க. எல்லார் மேலயுமே சரிசமமான அன்போட இந்த வாழ்க்கையை நம்ம கடந்து போவோங்க. அதுக்கு உதவி செய்றதுக்கு தான் முருகப்பெருமான் நம்ம கூடவே இருந்து நமக்கு வழிகாட்டிக்கிட்டே வர்றாருங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் முருகப்பெருமான் நிச்சயமா நம்மள கைவிட மாட்டாருங்க. நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா இருக்குங்க. உங்களுக்கு பால்னஸ் பிரச்சனை இருக்கா? முன் தல வழுக்க இருக்கா? இல்ல முடி ரொம்ப கொட்டுதா? டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கா? இல்ல புழுவெட்டு பிரச்சனை இருக்கா? முடி அடர்த்தியாவே இல்லையா? இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வு. இளநரை பிரச்சனை இருக்கா? இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வு நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில்ங்க. 32 நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நம்மளோட ஹேர் ஆயில் ரெடியாகி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுங்க. நெறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து ஆடி ஆஃபரா நம்மகிட்ட 2 250 எம்எல் வாங்குனீங்க அப்டின்னா, ஃப்ரீ ஷிப்பிங்ல குடுத்துக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கும் வேணும் அப்டின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெறைய பேர் தொடர்ந்து இந்த ஆஃபர வந்து யூஸ் பண்ணிட்டு நெறைய பேர் நமக்கு ஆர்டர் குடுத்துருந்தீங்க. நம்மளோட மரச்செக்குல ஆட்டுன சுத்தமான தேங்காய் எண்ணெயில தாங்க நம்மளோட ஹேர் ஆயில் ரெடி ஆகி வருது. நம்ம ஹேர் ஆயில் மட்டும் ரெடி பண்ணி குடுக்குறது இல்லங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நெறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் குடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல தரமான பொருள் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணங்க. ரொம்பவே சுத்தமான முறையில தாங்க செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட எண்ணெய் வந்து ஸ்டாக் வைக்கிறது இல்லங்க. இன்னைக்கு ஆட்டுறோம் அப்படின்னா, அது வந்து இன்னைக்கே சேல்ஸ் ஆயிருங்க. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா தாங்க ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் குடுக்குறீங்க. ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணாங்க. இப்ப பல்க்காவும் ஆர்டர் குடுக்குறீங்க. ஹேர் ஆயிலும் அப்படித்தான். ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணோம். நம்பிக்கை இல்லாம தான் யூஸ் பண்ணோம். ஆனா சூப்பரான ரிசல்ட் குடுக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நமக்கு ரிவ்யூ குடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னோட முடியில இருக்க இந்த பிரச்சனைலாம் சரியாகும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. அப்படின்னு சொல்லி கூட நமக்கு ரிவ்யூ குடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்கறப்ப. உங்களுக்கும் நம்ம கிட்ட இருக்க குக்கிங் ஆயிலும், ஹேர் ஆயிலோ எது வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு பிரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுறேங்க. நீங்க ஆர்டர் போட்ட 1 ஆர் 2 டேஸ்ல வந்து உங்களுக்கு ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க. நம்மளோட சேனலும் சரி, நம்மளோட ப்ராடக்ட்டும் சரி, அடுத்த ஸ்டெப்ப எடுத்து வச்சிருக்கு அப்படின்னா, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸான நீங்களும், என்னோட கஸ்டமர்ஸான நீங்களும் தாங்க இதுக்கு காரணம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும், சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி உறவுகளே!